ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான். அதுவும் சும்மா காரக்குழம்புலாம் கிடையாது. இது வந்து ஒரு சீரக காரக்குழம்பு. சீரகம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த சீரகத்தை நம்ம இந்த மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்டோன்னா பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு செய்கிறதுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக நிறையாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் எப்பவுமே காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். சின்ன வெங்காயம் நல்லா இந்த கலருக்கு மாறினதுக்கப்புறமா புளி கரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ வடிகட்டி அது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது அந்த சைடு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து சீரகத்தை இந்த மாதிரி மெஷர் பண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சீரக குழம்பு வைக்க போகிறதுனால இந்த மாதிரி நம்ம சீரகத்தை ரெடி பண்ணுறோம். சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூடவே கருவேப்பிலை 2 கொத்து அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த சீரகத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த சீரகத்தை இந்த குழம்பு கூடவே சேர்த்துக்கலாம். சீரக குழம்பு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ என்னைக்காவது ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எப்பவுமே நான்வெஜ் அது போல் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு வாட்டி சீரக குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். சீரகம் வந்து நம்ம செரிமானம் ஆகாத போது அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சீரகம் பிடிக்கலன்னா அதுமாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா சீரகம் தானே நல்லா இருக்காது அப்படிலாம் யோசிக்காதீங்க. குழம்பு வந்து உண்மையாகவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்டார்டிங்க்கு இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் இதுமாரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.